டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைஞாயிறு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் திருத்துறைப்பூண்டியிலேருந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக திருத்துறைப்பூண்டி டு நாகப்பட்டினம் ரோட்டில் வந்து தான் ஆலக்குடின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம ரைட் எடுத்தால் தலைஞாயிறு போகலாம். ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சோகம் என்னென்னா, நம்ம திருத்துறைப்பூண்டி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மழை, நல்ல மழையாக இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளால் வெயிட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து திருத்துறைப்பூண்டியிலே மழை பெஞ்சிருச்சு. மழை அவ்வளோ மழை. சரி, ஓகே, அப்படி கிளம்பி வருவோம், மழை கொஞ்சம் விட்டோன்னா கிளம்பி வருவோம் அப்படின்ட்டு வந்தாக்க வர்ற வழி ஃபுல்லாக மழைங்க. என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் மழையை பார்த்ததே இல்லைங்க. விட்டு வண்டி எடுப்பேன். 1 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த மழை வந்துடுது. இடையில ஒரு இடத்துல ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு மறுபடியும் மழை விட்ட கையோட நம்ம கிளம்புறோம். அப்படின்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் வரும்போது அகைன் மழை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு மழை வந்து இந்த பக்கம் பேஞ்சிட்ருக்கு. நம்ம நீங்கள் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் தான் விசிட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆலக்குடியிலேருந்து தலைஞாயிறு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆலக்குடியிலேருந்து தலைஞாயிறு ரோட்டில் வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஏரியா. தலைஞாயிறு போகிற வழியில் மணக்குடின்னு போட்டிருக்கு பாருங்கள். மணக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. சாரி, ஸ்பீடு பிரேக்கர் இருந்திருக்கு. நான் அதை வந்து கவனிக்காமல் வந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டு. அதனால தான் கொஞ்சம் ரஷ் ஆகிடுச்சு. இதுமாரி வண்டியில் போகும்போது மக்களே நம்ம திரும்பி சொல்கிறது தான், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தலைஞாயிறில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, தலைஞாயிறுனா ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். மழை பெய்யுது வேறு, நல்ல மழையாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இங்கே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் தூறல் இல்லை. பட் இங்கே வந்து அகைன் தூறல் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் ஃபுல்லாக வெட்டாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம வி ஆர் ட்ரைங் டு கிவ் அவர் பெஸ்ட். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கான் பக்கத்துலேயே இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து வரும். நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, நம்ம டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தோட சாலைகளிலுமே பயணித்து ஸோ அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ இது நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணோன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பக்கம் ஃபுல்லாக ஆறு தான், ஆற்றங்கரை தான். இது சொல்ல போனால் நம்ம தலைஞாயிறு போகிற வழி பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை தான். ஸோ தலைஞாயிறில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ நம்ம வீடியோ தலைஞாயிறு மக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன ரோடாக தாங்க இருக்குது இது. ஏன்னா ஆற்றங்கரை அப்படின்றனால இது வந்து சின்ன ரோடாக தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த பக்கம் ரொம்ப ரோடுவேஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது போட்டிருக்கு. அதனால தான் இதை வந்து சின்னமாகவே வச்சுருக்காங்க. ரேராக தான் பஸ்ஸஸ்லாம் வந்து ரன் பண்ணுவாங்க போட்டிருக்கு. பாருங்கள், இங்கிட்ட ஆறு தான், ஆற்றங்கரையிலே தான் ஃபுல்லாக தலைஞாயிறு போயிட்டுருக்கு. தலைஞாயிறு பக்கம்
ஃபுல்லாக நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தேங்க, ஃபுல்லாக வயல்கள் ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் ஆக்குப்பைடு ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி கிடக்கு. இங்கே தண்ணி கிடக்கிற பிரச்சனை இல்லை, நம்ம வயல்கள்லாம் வந்து தண்ணி கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயம் பாதிக்கும். ஆல்ரெடி விவசாயம் வந்து அழியிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. என்ன ஒரு இப்படி போயிட்டுருக்காரு, மெதுவாக பேசிகிட்டே போகிறாரு போல். ஆல்ரெடி நம்ம விவசாயம் வந்து அழியிற நிலமையில தான் இருக்குது. இதுமாரி கண்டினியூஸாக மழை பெய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யாருமே விவசாயம் பண்ண யோசிப்பாங்க தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுபடி இதேமாரி மழை பெஞ்சிடும். மழை பெய்கிறது ஓகே தான். ஸோ அதோடய பார்த்திங்கன்னா இது பருவமழை, இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைமில் மக்கள் வந்து எதை பயிர் பண்ணால் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு தெரியும். ஸோ அதை பயிர் பண்ணிங்கன்னா பெட்ரு. இருந்தாலுமே வயல் ஃபுல்லாகவே குளம் மாதிரி தெரியுது. நம்ம 2 சைடும் அந்த வீடியோ எடுக்க முடியல மழைனால. நம்ம பார்த்தோன்னா இங்கே 2 பக்கமும் அப்படியே வந்து எதோ ஏரி மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து இந்த சைடு மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட தலைஞாயிறு வந்து வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம் டெல்டா சொந்தங்களே. இது வந்து தலைஞாயிரோட அவுட்ரு. நான் தலைஞாயிறு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் முடிஞ்சால். இது நகராட்சி பேரூராட்சி ஆஃபீஸு. இப்போ தலைஞாயிறு வந்து நகராட்சி கிடையாது, பேரூராட்சி. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு வசதி கிடையாது, பட் பஸ் ஸ்டாப்லாம் வசதி இருக்குது. இங்கே வர பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மரம் விழுந்திருக்கு, மரம் வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பஸ் ஸ்டாப் தான். இங்கே ஃபுல்லாக வண்டி வந்து ஸ்டாப் ஆகிரும். பஸ்ஸு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. நம்ம வந்து தலைஞாயிறு வந்துட்டோம். இதுதான் தலைஞாயிறு. இதில் வந்து ஃபுல்லாக அந்த கார் செட்டு இது. ஸோ இதுதான் வந்து தலைஞாயிரோட கடத்தெரு. ஸோ இவ்வளோதான் கடத்தெருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப சின்னது. நம்ம இதிலே போகலாம். இது ஒரு ரோட்டு. மழை நல்ல மழையாக தாங்க தலைநகர்லேயும் பெஞ்சிருக்கு. நல்லா சூப்பர் மழையாக பெஞ்சிருக்கு. இங்கே ரோடு ஃபுல்லாக தண்ணி தான். இங்கே பாருங்கள், மலையில் போகும்போது மக்கள் வந்து கண்டிப்பாக அவசியமாக ஹெல்மெட்டு, நம்ம சொல்கிறது தான், ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ரெயின் கோட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே மழையில் நனையாமல் சேஃபாக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, நம்ம தலைஞாயிரோட விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம எங்கே சந்திப்போன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுபடி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களுக்கு. நன்றி.